ஐயா, இதையொட்டி தான் என்னுடைய கேள்வி. இந்தியும் சமஸ்கிருதத்தையும் இவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயராலும் வேலை வாய்ப்புகளில் மற்றவற்றிலும் இந்தியை கட்டாயமாக்குவதாலும் ஒரு மறைமுகமான ஒரு திணிப்பு நடந்தபடியே தான் இருக்கு. இதுக்கு எதிராக நாம என்ன செய்யலாம்? இல்ல அதாங்க, அது இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, 17ஆம் பக்கம். 5 ஆண்டுக்கு முதல் 5 ஆண்டுல ஒரு குழு போடணும், 10 ஆண்டுக்கு ஒரு முறை எம்பிங்க குழு போடுவாங்க. 25 எம்பி இந்தியா ஃபுல்லாக போயிட்டு எப்படியெல்லாம் இந்தியை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அதை காங்கிரஸும் பண்ணுது. நம்ம அடிக்கடி எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு தான் அவங்க கொஞ்சம் பபியமா இருந்தாங்க. இவங்க அது வந்து பண்ணியே தீரணும், எப்படியாவது திணிச்சே தீரணும் தான் பணம் கூட தரமாட்டுறாங்க. இப்போ தேசிய கல்விக் கொள்கை நீ ஏத்துக்கலன்னா நான் கல்விக்கான பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்தி வச்சுங்கிறாங்க. திணிப்பு தான், அது திட்டமிட்டு தான் செய்யறாங்க. அதாவது பணம் கொடுக்காம முட்டா ஒத்துக்குவாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே 1986 நவோதயா பள்ளின்னு வந்துச்சு. அப்ப அதுல இந்தி ஒரு மொழி பாடமா இருந்தது. எம்ஜிஆர் தான் இப்ப முதலமைச்சர். சின்ன சின்ன அமைப்பெல்லாம் கடுமையா தானே, எம்ஜிஆரும் பயந்துட்டு அது வேணாம். இந்தியாவிலேயே நவோதயா இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மும்மொழி கொள்கை இல்லாத ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான். கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகா எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கை இருக்குது. பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளிகள் இல்லை, தனியார் பள்ளிகள் இருக்குது. மெட்ரிகுலேஷன் இருக்குது, அந்த சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, சிபிஎஸ்சியில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாடு அரசு பள்ளிகள் இல்லாமல் தடுத்து வச்சுங்கிறோம். அவ்வளோதான் இப்போ நம்ம